இந்த கருத்தை வெளியில போய் எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்கார். இது போல கருத்துக்கள் 10 ரூபா கூடுதலா விற்கிறாங்க, அதனால இப்படிலாம் நடந்திருக்கு, இப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அவதூறான கருத்துக்களை, ஒரு உண்மைக்கு புறமான கருத்துக்களை வெளியில் சென்று பேசுவதை அவர்கள் வாடிக்கையாக வைத்திருக்கின்றார்கள். எதிர்க்கட்சி தலைவர் இந்த செய்தியை பார்த்து கொண்டு அவர்கள் 5 ஆண்டு கால ஆட்சியில் எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன, எவ்வளவு அபராதங்கள் வசூலிக்கப்பட்டது என்பதையும் அவர்கள் தெரிந்து கொண்டு அந்த கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் பேரவை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாடு மின்சார வாரியமாக இருந்தாலும் சரி, மின்சார வாரியத்தினுடைய உற்பத்தி ஒரு பக்கம் அதிகரிக்க வேண்டும், உற்பத்திக்கான விநியோகத்திற்கான கட்டமைப்பை ஒரு பக்கம் விரிவாக்கம் செய்ய வேண்டும், நம்முடைய சொந்த உற்பத்தி அதிகரிக்கப்பட வேண்டும், வெளியிலே கொள்முதல் செய்வது குறைக்கப்பட வேண்டும். முதலமைச்சருடைய தெளிவான இலக்கு என்பது நம்முடைய தேவையில் 50 விழுக்காடு நம்முடைய சொந்த உற்பத்தியாக இருக்க வேண்டும். 50% நம்ம சொந்தமா உற்பத்தி செய்யணும். அந்த 100 விழுக்காடு தேவையில் 50% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றலை கொண்டு நம்முடைய மின்சார தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு மாநிலம் நம்மிடத்தில் 50 விழுக்காடு என்ற இலக்கை முதலமைச்சர்கள் நிர்ணயித்து தந்திருக்கின்றார்கள். நிச்சயம் இது 2030ஆம் ஆண்டுக்குள் இந்த இலக்கை எட்டி முதலமைச்சருடைய கரங்களிலே மின்சார வாரியம் அந்த இலக்கை நிர்ணயித்து ஒப்படைப்போம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே உறுப்பினர் அவர்கள் எரிசக்தி துறையில் 150 வெட்டு தீர்மானங்களையும், உள்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தெரிவு துறையில் 109 வெட்டு தீர்மானங்களையும் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வெட்டு தீர்மானம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு கருத்துக்களுக்கு என்னுடைய உரையிலே பதில் இருந்திருக்கும், சில அறிவிப்புகளிலே பதில் இருக்கும் என்று நம்புகின்றேன்.